ஹேய் மேன், உனக்கு என்ன ஞாபகம் இல்ல? இவன் யாருடா? அடுத்த பிரச்சனை. ஹம் தெரியல. நீங்க யாருன்னு நீங்களே சொல்லுங்க. ஓ, நல்லா பாருங்க. கடவுளே, ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? என்ன சோதிக்கிறதுக்காகவே உங்க அப்பா அத்தா உங்களை பெத்து விடுறாங்களா? நிஜமாவே தெரியலங்க. தெரிஞ்சா தெரியும்னு தானே சொல்லுவேன். ஹம் 3 மாசத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தீங்க. நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தேன். அப்புறம் இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல. ஞாபகமா? ஆமா சார். 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களை என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருந்தாங்க. நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தேன். அது எனக்கு எவ்வளவு சவாலா இருந்துச்சு தெரியுமா? உங்களை உயிரோட கொண்டு வர்றதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே, ஐயோ, அத சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் ஒரு டெட் பாடி மாதிரி தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. எப்படியோ உங்களை இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதோட உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா என்ன? அப்புறம் உங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? பொண்ணு? சார், அப்ப அந்த பொண்ணு என்னோட பேர் என்னன்னு உங்ககிட்ட சொன்னாலா? அப்பா, விளையாட கூட்டிட்டு வந்துட்டு எங்கப்பா நிக்கிறீங்க? வாங்கப்பா. ஏய், இதோ வந்துட்டேன்டா. தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ இப்போ வர்ஷினிய பார்க்க போயே ஆகணும். ஆனா ஆனா எதுக்கு தயங்கிட்டு நிக்கிற முத்ரா? நம்ம கேட்க நினைச்சத கேட்டுதானே ஆகணும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அப்படி என்ன சந்தேகம்? எதுக்கு என்கிட்ட தயக்கம்? எதா இருந்தாலும் உங்க பிள்ளையா நினைச்சு என்கிட்ட சொல்லலாம். ஆதி எப்படி உங்களுக்கெல்லாம் இருந்தானோ அதே மாதிரி தான் நானும். நகுல், அதுலலாம் நான் ஒன்னும் தப்பா சொல்லல. ஆனா எங்க கிட்ட இருந்து என்னத்தை மறைக்கிறீங்க? நீயும் வர்ஷினியும் சேர்ந்துக்கிட்டு என்னத்தையோ மறைக்கிறீங்க. அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அத நீ சொல்லிதான் ஆகணும். ஆதி கிட்ட இப்போ என்ன சொல்றதுக்கு? வர்ஷினி வேற இப்போ எதையும் சொல்ல வேணாம்னு சொன்னான். அதையும் மீறி நாம எப்படி சொல்றது? என்னம்மா நீங்க, உங்ககிட்ட அப்படி என்னத்தை மறைக்கிறதுக்கு இருக்கு? எதுவுமே இல்ல. பிசினஸ் விஷயமா தான் நாங்க அடிக்கடி பேசிக்குவோம். வேற நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அப்ப பிசினஸ் விஷயம் தான் இல்ல? எனக்கு வயசாயிடுச்சுடா. உன்னோட மூஞ்சில இருக்கிற மாற்றத்தையும் என் பேத்தியோட குரல்ல இருக்க மாற்றத்தையும் என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாட்டி, உங்களுக்குள்ள என்னதான் வேணாலும் இருக்கட்டும், ஆனா அது நல்ல விஷயமா இருக்கணும். 2 பேரும் இப்ப கொஞ்ச நாளாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா ஆதி இல்லாம எங்களை விட நீங்க தான் ஆதி கூட அவ்வளோ க்ளோஸ். நீங்க இத தாங்கி இவ்வளவு நாளைக்குள்ள வெளியில வந்துருவீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நினைச்சு நீங்க சந்தோஷமா கூட இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட சொன்னா நாங்களும் கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைஞ்சுக்குவோம்ல. ஆமா, என்னை மன்னிச்சிருங்க. என்னால இப்போ சொல்ற சுச்சுவேஷன் இல்ல. ஆனா கண்டிப்பா அங்க போய் வர்ஷினிய சமாளிச்சு ஆதியோட தான் நான் இங்க வருவேன். ஆதிய கூட்டிக்கிட்டு தான் வருவேன். அவனை உங்க முன்னாடி நிறுத்துவேம்மா. உங்க கஷ்டம்லாம் அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே பறந்து போயிடும்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் இருக்கிறத இப்போ உங்ககிட்ட சொல்ற சுச்சுவேஷன் இல்ல. அவன் ஜானா இல்ல ஆதியான்னு தெரியல. தெரியட்டும். நான் போனதுமே கண்டிப்பா அதை கண்டுபிடிப்பேன். நீங்க அது வரைக்கும் பொறுமையா இருந்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல. என் மருமகளால அவ்வளவு ஈஸியா என் பையனை மறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஃபோன் பேசும்போதெல்லாம் சிரிச்சு சந்தோஷமாவே பேசுறா. அது அது எப்படின்னு எனக்கு தெரியல. உன்னை என் பையன் நான் நினைச்சு கேக்குறேன். உனக்கு ஏதாவது தெரியும்னா எங்க கிட்ட கொஞ்சம் சொல்லேன். மித்ரா, என்னங்க, என்னால முடியலைங்க. அதுக்காக எத்தனை நாளுதான் அதையே நினைச்சு ஏங்கிட்டு இருப்ப. நிஜமாவே அவனுக்கு ஒண்ணும் தெரியலன்னா என்ன பண்றது? விடு. அவன் தான் வர்ஷினிய பார்க்க போறான்ல, பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நமக்கு சொல்லுவான். இந்த பாட்டி என்ன நம்மளே பாக்குது? இதுக்கு நம்ம ஏதோ நினைக்கிறோன்னு புரியுது போல. என்கிட்டயே மறைக்கிறல்ல. சரி, போயிட்டு வா. நல்ல செய்தியோட வருவேன்னு நான் நம்பி இருப்பேன். பாட்டி, நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். நல்ல செய்தியோட வருவேன்னு நம்பிருங்க. சீக்கிரமா வர்ஷினியோட வரேன். நகுல், அது மட்டும் இல்லாம வர்ஷினிக்கு அங்க எதுவுமே தெரியாது. முன்ன பின்ன அவ போனதே இல்ல.
அப்படி இருக்கும்போது அவளை நீ தனியா விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு. உன் நான் கோவமா தான் இருக்கேன். தாத்தா, ஐம் சாரி. நான் வர்ஷினி கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவ கேட்கவே இல்லை. வேற வழி இல்லாம தான் அவளை விட்டுட்டு வந்தேன். ஆனா சேஃப்டியா ஆதியோட ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துல தான் விட்டுட்டு வந்தேன். அதனால நாம பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஃபுல் சேஃப்டிக்கு அங்க ஆள் இருக்கு. நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க. தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை சமாளிக்கணும்லாம் சமாளிச்சுட்டு இருக்காத. இந்த வாட்டி போகும்போது என் மருமகளை கையோட கூட்டிட்டு வந்துரு. எங்களுக்குன்னு இருக்கிறது அவ ஒருத்தி தான், வேற யாருமே இல்ல. இதுக்கு அப்புறமும் ஆள் தெரியாத அந்த இடத்துல அனாதை மாதிரி என் மருமகளை விட்டுட்டு வந்துடாத தம்பி. ஆமா, தயவு செஞ்சு இப்படிலாம் என்கிட்ட கெஞ்சுற மாதிரி பேசாதீங்க, கஷ்டமா இருக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா வர்ஷினிய திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. வர்ஷினிய கூட்டிட்டு வர்றதுக்காக தான் நான் போகவே செய்யறேன். வர்ஷினியவா? பாட்டி பெரிய ஜீனியஸ் தான் போல. ஏதோ அவங்களுக்குள்ளேயும் இருக்குல்ல, அவங்க என்னவோ நினைக்கிறாங்க. ஆதி உயிரோட தான் இருக்கான்னு அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு கால் பண்ணு நகுல். சரிங்கப்பா, போய் இறங்கினதுமே கால் பண்ணிடுறேன். நான் சொன்னதை மறந்துடாத. ஓ, இவ கூட தான் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரியா? எப்படி நிக்கிறா பாரு. சி, இவனும் ஒன்றும் அவளுக்கு குறைஞ்சவே இல்லை. அவ கூடவே மேட்சிங்கா போயிட்டு வந்திருக்கான். சே, அவளும் அவ மேக்கப்பும் எங்க இருந்து தான் வந்தாலும் என் உயிரை வாங்குறதுக்கு. அப்படியே போய் தொலைஞ்சிருக்க கூடாது. இவ்வளவு அழகா இருக்க பாரு. இவ்வளவு அழகா இருந்தா எப்படிதான் அவனுக்கு பிடிக்காம போகும்? நான் மட்டும் ஏன் நல்லா இல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இவ கூட கம்பேர் பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லா இல்ல போல. ஜான், இவ்வளவு நாள் என் கூடயே இருந்தியடா. ஆனா இவ வந்ததுமே என்ன அப்படியே மறந்துட்டு போயிட்டல. அப்படி என்னத்தை காட்டிதான் மயக்கி தொலைச்சானே தெரியல. இவ என்ன ரொம்பவும் முடிச்சிட்டு இருக்கான். இப்ப காட்டு கத்து கத்துவா. இவ்வளவு வேற சமாளிக்கணும். ஐயோ, இருக்கிற கடுப்புல இந்த 2 பேர்கிட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஏங்க, அப்ப நான் மேல போட்டுமா? இது என்னடா வம்பா போச்சு. ஏதோ புருஷன்கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறா. வெளியில எல்லாம் வச்சு நல்லா மூஞ்சிய உம்முன்னு வச்சுப்பா. இந்த செலின் கிட்ட என்ன மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் நீ நடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். என்னங்க, உங்களை தான் சொல்லுங்களேன், போட்டுமா? இல்ல நீங்களும் என் கூடவே வரீங்களா? போகாத, அப்படியே என் மடியில வந்து உட்காந்துக்கோ. சி, போங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போறேன். ஐயோ, நல்லா நடிக்கிறடி. எனக்கு அவார்டே கொடுத்துடலாம். வெக்கமா வருதோ மேடம்க்கு? ஆமாங்க, செலின் வேற நின்னுட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட வச்சு. அவங்க கிட்ட வச்சு? சி, போங்க, எனக்கு வெக்கமா வருது. ஏண்டி வெக்கப்படுறதுக்கு இப்ப நான் என்னடி பண்ணிட்டேன்? ஓவரா பண்ற. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன். ஏங்க, எப்ப பார்த்தாலும் இதே நினப்பு தானா? சரி சரி, நான் மேல போறேன். நீங்க சீக்கிரமா செலின் கிட்ட பேசிட்டு வந்துருங்க. இதே நினப்பு தானாவா? என்னடி எதுலயோ கோத்து விடுற மாதிரி பேசிட்டு இருக்க? எங்க போற? நில்லு, நானும் வரேன், சேர்ந்தே போயிடலாம். ஐயோ, வேணாங்க. உங்க ஃப்ரெண்டு வேற இவ்வளவு நேரம் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டே வாங்க, நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படியோ நீங்க நைட்டு ரூம்க்கு என்ன பார்க்க வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நாம ஃபுல் டைம் பேசிட்டு தானே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் தானே பேசிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஐயோ பூச்சா, ஏண்டி இதெல்லாம் இப்ப அவ கேட்டா ஏண்டி இப்படி பண்றீங்க? இவ வேற பார்வையாலேயே கொளுத்தி போட்டுருவா போல. சரி, சமாளிடா. எவ்வளவோ சமாளிச்சுட்டா. இவ்வளவு சமாளிக்க முடியாது? முடியும் முடியும், பார்த்துக்கலாம். ஜான், எங்க போய் சுத்திட்டு வர? கஸ்டமர் கூப்பிடுறாங்கன்னு அனுப்பி வச்சா நீ இவளையும் கூட்டிட்டே போயிருக்க. இதுதான் நீ வேலை பார்க்குற லட்சணமா? அது நைட் டைம்ல செலின், எனக்கு கொஞ்சம் தூக்கமா வந்துச்சு. பக்கத்துல ஆள் இருந்தா தூக்கம் வராதுல, அதான் அப்படியே கூட்டிட்டு போனேன். அதுக்கு அவதான் கிடைச்சாலோ? சின்னலாம் பார்த்தா உனக்கு ஆளா தெரியல? ஐயோ, இது வேறையா? வீட்லயே உன் தொல்லை தாங்கல, இதுல வெளியில வேறையா? ஜான், உண்மையே சொல்லு. அவ யார் உனக்கு? எதுக்கு அவளை பார்த்ததுமே இப்படி வளைஞ்சு தொலைற? அதுவும் என்னை விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டல்ல? செலின்,
இன்னும் நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிற உரிமை உனக்கு இருக்கு. அந்த லிமிட்குள்ளே நீ இருந்துக்கிட்டா உனக்கு மரியாதை. அதை கிராஸ் பண்ணணும்னு நினைக்காத. ஓ, நான் பேசக்கூடாதுல? வர்றவங்க போறவங்க எல்லாம் தங்குறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் இல்ல. எவளையாவது கூட்டிட்டு வந்து இங்க தங்க வைக்கிறதுக்கு எங்க அப்பா இதை கொட்டியும் வைக்கல. ரொம்ப கரெக்ட் செலின். இப்பதான் நீ கரெக்டா பேசியிருக்க. கண்டிப்பா வர்ஷினி நீங்க இருக்க மாட்டா. ஆமா ஜான், அவளை எதுக்கு நம்ம வீட்டுல உட்கார வைக்கணும்? அவ யாரு? அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கவங்களும் உங்க ரெண்டு பேரையும் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. கேட்கவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நான் கூட சிவனோ தானே. எனக்கும் இந்த வீட்டுல இருக்க என்ன உரிமை இருக்கு. நானும் வர்ஷினியும் கிளம்புறோம். அப்புறம் உனக்கு இந்த அசிங்கமான பேச்செல்லாம் வராதுல்ல. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நீ ரொம்ப நல்லவன்னு புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஜான், அவளுக்காக நீ போறியா? நீ நீ என்னோட உயிரடா. நீ எதுக்கு போகணும்? அவ மட்டும் போனா போதும். நினைச்சுக்கோ செலின், அவளை எங்கேயும் அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க அவளுக்கு யாரையுமே தெரியல. அவளுக்கு சேஃப்டியும் இல்ல. நான் எங்க இருக்கனோ அங்கதான் அவ இருப்பா. அவ இங்க தங்குறதுல உனக்கு ஓகேன்னா சொல்லு, நானும் தங்கிக்கிறேன். அப்படி இல்லாட்டினா நாங்க ரெண்டு பேருமே கிளம்புறோம். ஓ சார், அப்படி வரீங்களா? இருடா இரு, உனக்கு சரியா ஒரு செக் வைக்கிறேன். வேணாம் ஜான், நீ எங்கேயும் போவேணாம். நீ என் கூட கீழே ரூம்ல இருந்துக்கோ, அவ மேல இருந்துக்கட்டும். அது அவளுக்கு தனியா இருக்க பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நானும் அவ ரூம்ல தங்கலையே, பக்கத்து ரூம்ல தானே தங்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா என்கிட்டயே நடிக்கிறியா? அப்படியே அவகிட்ட அடிக்கடி போய் பல்ல இழிச்சுக்கலாம்ல. அதுக்காக தானே இப்படி அலையிற. எதை காட்டி இவனை மயக்கிறதுனே தெரியலையே. சரி செலின், இப்ப அவசரப்பட்ட இவனும் அவ பின்னாடியே போயிடுவான். கொஞ்சம் பொறுமையாதான் இதை யோசிச்சு பண்ணணும். சரி செலின், டைம் ஆகுதுல்ல, எனக்கு தூக்கம் வருது. நீயும் போய் தூங்கு. ஓ, தூங்க போறியா? என் தூக்கத்தை கெடுத்துட்டு உனக்கு தூக்கம் இல்ல? நான் ஒரு முடிவு பண்ணிட்டு தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீதான் என்னோட வாழ்க்கைன்னு. இதுக்கு இடையில எவ்வளோ வந்தாலும் விட மாட்டேன். அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. தமிழ், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? நான் தான் உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஹே, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுடி ப்ளீஸ். இங்க பாரு, எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா. அவ்வளோத்தையும் விட்டுட்டு என் செல்லத்துக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வீடு வரைக்கும் வந்திருக்கேன். ஆனா இப்படி என்ன அவாய்ட் பண்றா? நல்லவாடி இருக்கு. அப்ப அவ்வளோ ஒரு லவ் இருக்குல்ல உனக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றேன். ஆனா அவ கூடயே சுத்திட்டு இருக்கல்ல, அப்ப நான் வேணான்னு தானே அர்த்தம். ஓகே விடு, அதை பத்தி கேட்டாதான் நீ பதிலே சொல்ல மாட்டல. உனக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்காக என்னை பாக்குறதுக்கு இப்படி அலைஞ்சிட்டு இருக்க? இப்பெல்லாம் உன் நடவடிக்கை ஒன்றும் சுத்தமா சரியில்லை. எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலன்னா இப்பவே சொல்லிரு. ஹே, லூசு மாதிரி பேசாதடி. உன்னை பிடிக்காம தான் உன்கிட்ட நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டேன்னா எப்படி இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடி. நீயாவே ஏதாவது பேசிட்டு இருந்தா நான் எப்படிதான் பேசுறதாம்? சொல்லு, கேட்டுட்டு தானே இருக்கேன். கேட்டுட்டு தான் இருக்கேன்னா ஏன் கண்ணை பார்த்து பேசு. அப்பதானே என்னால சொல்ல முடியும். சும்மா அந்த சைடு என்னத்தையோ பார்த்துட்டு இருக்க. என் கண்ணை பாரு. இப்பதான் பார்க்க கியூட்டா அழகா இருக்க. இன்னும் சிரிச்சா அழகா தான் இருப்ப. ஆனா அதுக்குதான் பஞ்சம் வைக்கிறியே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சொல்லு, எதுக்காக என்ன பார்க்க வந்தேன்னு. என் செல்லத்துக்கு கோவம் குறைஞ்சிட்டுல, சொல்றத பொறுமையா கேளு. எங்க அப்பா நடத்திட்டு இருந்தார்ல ஹோல்டு பிரான்ச், அது எவ்வளோ க்ளோஸ் பண்ற சுச்சுவேஷன்ல இருந்து அதால நாங்க எவ்வளோ கீழே வந்தோன்னு உனக்கே தெரியும்ல. உன் அண்ணனுக்கு உன்னை விட நல்லாவே தெரியும். அதுவும் தெரியும். அந்த பிரான்ச்சை யாரு நினைச்சாலும் மேல தூக்க முடியாதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ போனா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறியா? நீ சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம். ஆனா ஜஸ்ட் ஒரு ட்ரை. எதுக்கதா அப்படியே விடணும்? முயற்சி பண்ணி பார்த்தா ஏதாவது நடக்குமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணங்களுக்கெல்லாம் இல்லாதாக்குற உனக்கு எதுக்கு? செல்லம், இங்க பாரு, இன்னும் ஒரு 15 நாள் தான். அது வரைக்கும் தான் அந்த ஒர்க்கு. அதை எப்படியாவது ஓரளவுக்கு டெவலப் பண்ணி அப்பா கையில ஒப்படைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என் ராணி கூட நான் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.
என்ன ஓகேவா? சே, அதான் சொல்றேன்ல, ஓகே இல்ல? என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை பாத்தியா? ஹோமில நம்பிக்கை இல்லைன்னு யாரு சொன்னாங்க? ஹோமிலலாம் நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பொண்ணு மேலதான் நம்பிக்கை இல்லை. அப்புறம் உன் அண்ணி கூட என்கிட்ட சொன்னாங்க, உன்னை அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லி. சே, என்னடி வளர்ற? என்ன அவளால என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம நான் அடிக்கடி உன்னை பார்க்க வருவேனா? நீ என்னோட எனர்ஜி ட்ரிங்க் தருவியா? என்ன ஓகேவா? என்ன வெக்கமா? இப்படி வெக்கப்பட்டா நான் எப்படி பக்கத்துல வர்றது? தமிழ் என்னை விட்டு போயிட மாட்டேலாம். அவ நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடா. சே அம்மு, என்னடி பேசுற? அவ நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. அது நீ சீக்கிரமாவே புரிஞ்சுப்ப. இப்போ நான் கேட்டது எனக்கு கிடைக்குமா? இப்போ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, உன்னோட வெக்கமே என்ன கொல்லுதுடி. வாயின் பக்கத்துல. இதுவே போதும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். போடி, என்ன இப்படி பட்டினி போடுறலாம். உனக்காக பெட்ரூம் வர வந்திருக்கேன். இப்போ பொறுக்கி. பொறுக்கின்னு வேற சொல்லிட்ட. சும்மா போனா பொறுக்கிக்கே மரியாதையில போயிருமே. நீரின் தாகம் நீரால் சேர்ந்தது. ஆடி கூடும் கூட்டி கண்ணெழுதி பொட்டு